உங்ககிட்ட ஒரு மிக முக்கியமான ஒரு கேள்வி கேட்கணும். நல்லா. இப்போ யோகங்கள்னு சொல்றாங்க இல்லையா? திடீர் விபரீத ராஜயோகம் சொல்றாங்க, சுபமங்கல யோகம் சொல்றாங்க, அப்புறம் பார்த்தீங்கன்னா சகட யோகம் அப்படின்றாங்க. இந்த மாதிரி யோகங்கள் வந்து எத்தனை வகைப்படும் ஐயா? எந்தெந்த யோகம்லாம் வந்தால் யார் எந்தெந்த மாதிரி ஆட்கள் வந்து நன்மை தரும் ஐயா? இது நான் எனக்கு தெரிஞ்ச பதிலை சொல்கிறேன். நான் யாரையும் இதில் புண்படுத்துகிற மாதிரிலாம் சொல்ல மாட்டேன். யோகங்கள் அப்படின்னா ஜோதிஷ சாஸ்திரத்தில் ஆயிரக்கணக்கான யோகங்கள், அதாவது குறைந்தபட்சம் ஒரு 4000 தாண்டின யோகங்கள் இருக்குது. இன்னொன்று, மனுஷனாக பிறப்பதே யோகம். புல்லாகி புழுவாகி கடைசியாக மனுஷனாக வரும். நமக்கு மனுஷனுக்கு மட்டும் உணர்வு சக்தி உண்டு, எதிர்க்கக்கூடிய சக்தி உண்டு, அதாவது நம்மளால் யோசிக்கக்கூடிய சக்தி உண்டு. இப்படிப்பட்ட மனுஷனாக பிறந்தது பெரிய யோகம். இந்த ஜோதிஷத்தை நம்ம வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணுறது 2வது யோகம். இது மாதிரி யோகங்களில் நிறைய யோகங்கள் உண்டு. இப்போ நம்ம சொல்லுவோம் அமிர்த யோகம், சித்த யோகம், நீங்கள் சொல்கிற மாதிரி விபரீத ராஜ யோகம், எல்லா யோகமும். ஆனால் ஒவ்வொரு ஜாதகத்தை எடுத்திங்கனாலும் கண்டிப்பாக ஏதோ ஒரு யோகம் அவளுக்கு இருக்கும். ஏதோ ஒரு யோகம். அதாவது ரொம்ப சன்னியாசியாக இருப்பார், சன்னியாசியாக இருந்தாலும் சுதந்திரமாக ஒருத்தர் இருப்பார், அது ஒரு யோகம். பெரிய விஐபியாக இருப்பார், விஐபியாக இருந்தாலும் தன்னுடைய கருத்துக்களை வெளியில் சொல்கிற அளவுக்கு அவருக்கு ஒரு பவர் இருக்கும், அது ஒரு யோகம். அதனால் விஐபி எல்லாருமே யோகம்னு சொல்ல முடியாது. சில பேர் நிர்பந்தமாக சிறையில் உட்காந்துருப்பான், அது அவளுக்கு அந்த நேரத்தில் அந்த நேரம். அப்போ யோகம்ங்கிறது நம்ம பண்ணக்கூடிய செயலிலே நமக்கு பிடிச்சி போகக்கூடிய வேகத்தில் தான் அந்த யோகம் ஃபஸ்ட்டு வருங்க. இது நீங்கள் கேட்ட மாதிரி இந்த விபரீத ராஜயோகம் அப்படின்னா என்னென்னா, வார்த்தையை நல்லா கவனிங்க. விபரீத ராஜயோகம்ன்ற வார்த்தையை சொல்கிறோம். விபரீதம் பொதுவாக ராசியில், அதாவது 6ஆம் இடம், 8ஆம் இடம், 12ஆம் இடம்னு சொல்லுவோம். 6, 8, 12. 6னா உடம்பு சரியாமல் போகும், கடன் வரும். 8ஆம் இடம்ங்கிறது ஆயுள் பாதிக்கிறது, குழந்தைங்க நமக்கு சிரமத்தை கொடுக்கறது, இதெல்லாம். 12ஆம் இடம்ங்கிறது விரயம். இது மாதிரி இடத்துல போய் நல்ல கிரகங்கள் உட்கார்ந்தா, நல்ல கவனிங்க, இது மாதிரி இடத்துல நல்ல கிரகங்கள் உட்கார்ந்தா அந்த கிரகத்துக்குரிய அதிபதி 6ஆம் இடத்துல வந்து ஒரு கிரகம் உட்கார்ந்துருக்கு, அந்த கிரகத்துக்குரிய அதிபதி போய் 8ஆம் இடத்துல உட்கார்ந்தாலும், இல்லை 8ஆம் இடத்துக்குள்ள அதிபதி 6ஆம் இடத்துல உட்கார்ந்தாலும், மாறி பரிவர்த்தனைன்னு சொல்லுவாங்க. 6, 8, 12க்குரியவர்கள் மாறி உட்கார்ந்தாலும் இல்லை அவர்கள் இடத்துல உட்கார்ந்தாலும் இதுதான் விபரீத ராஜயோகம்னு பேருங்க. இந்த கிரகங்கள் தான் காரணம். இப்போ ஒரு சுக்கிரன் இருக்கார், அவர் 8ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்காருன்னா உங்களுக்கு ராஜயோகம். அதே சுக்கிரனுடைய சொந்த வீடு துளாராசி, அப்போ துளாராசியில் சுக்கிரன் உட்கார்ந்துருக்கார், அது வந்து லக்னத்துக்கு 8ஆம் இடமா இருக்குது அப்படின்னா உங்களுக்கு ராஜயோகம். ஆனால் அதே மாதிரி இதே இடத்துல சுக்கிரன் செவ்வாயோடோ இல்லை சுக்கிரன் சனி கேதுவோடு உட்கார்ந்துருந்தார், ராகுவோடு உட்கார்ந்துருந்தார்னா இந்த விபரீத ராஜயோகம் வேலை செய்யாது, அப்படியே டாப்பை கழட்டிடும். நல்ல கவனிங்க. 6, 8, 12க்குரிய இடங்களிலே சனி, ராகு, கேது உட்காரக்கூடாது. அந்த இடத்துக்கு உரிய கிரகங்கள் பரிவர்த்தனை ஆகியிருக்கலாம், இல்லை அந்த அதிபதிகள் அதே இடத்துல உட்கார்ந்தா விபரீத ராஜயோகம். அதே நேரத்தில் சகட யோகம்னு சொன்னீங்க. சகட யோகம் அது யோகமே கிடையாது. சகட யோகம்ங்கிறது நமக்கு வந்து போகிற போக்கில் அப்படி தட்டி விடுறது தான் அது சகட யோகம். வந்தால் வாய்ப்பு, போனால் ஒன்றும் இல்லை அப்படிங்கிற மாதிரி. இதே 6, 8, 12 தான் இந்த சந்திரன்னு சொல்லுவோம். இந்த சந்திரன் பார்த்திங்கன்னா, இந்த சந்திரன் எங்கே 6, 8, 12ல் சந்திரனுடைய பார்வைகள் படும் பொழுது அவங்களுக்கு தர்ம சங்கடத்தை உண்டாக்கும். நம்ம மூளை தான் நமக்கு பெரிய பிரச்சனைங்க, அறிவு தான் பிரச்சனை. ஏன்னா சில நேரத்தில் என்ன பண்ணுவோம், ஒரு 2 வீலரில் போகிறோம், இந்த இடத்த கடந்துருவோங்கிற எண்ணம் வரும். அன்றைக்கி பார்த்திங்கன்னா நமக்கு சந்திராஷ்டமமாக இருக்கும். சந்திராஷ்டமத்தன்னைக்கு நம்ம என்ன பண்ணுவோம், மூச்சு விடாமல் இருக்கணும். அதை விட்டுட்டு நம்ம என்ன பண்ணுவோம், இதை கடந்துடலாம் அப்படின்னும் போது அவனால் கடக்கவே முடியாது, ரொம்ப சிரமப்படுவாங்க. அதான் 6, 8, 12க்குரிய இடங்களில் இந்த கிரகங்கள் அமரும்போது, சந்திரன் பார்வைப்படும்போது நமக்கு வந்து சகட யோகமாக வருது. அது வந்து தூக்குனா தூக்கும், இறக்குனா இறக்கும், அதை நம்பக்கூடாது. இது முதல் விஷயம். அதுக்கடுத்து நீங்கள் ஒன்று கேட்டீங்க, சுபமங்கல யோகம். சுக்கிரன் செவ்வாய் 1, 4, 7, 10ல் போய் சுக்கிரனும் செவ்வாயும் கூட்டணி போட்டாங்கன்னா 100% சுபமங்கல யோகம். அப்படின்னா என்ன, மங்களம்னா செவ்வாய், பூமி, உடல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் தீர்றது, சூடு தீர்றது, பூமி சம்மந்தப்பட்ட விஷயங்கள் கை கொடுக்கறது, இது செவ்வாய் கொடுப்பார். அதில் சுக்கிரன்னா ஆசைப்பட்டது கிடைக்கும். ஒருத்தன் வீடு கட்டுவான், நல்லா வந்து நினச்ச ஒரு பங்களாவில் போய் குடியேறலாம், பூமி சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எதுவுமே அவங்களுக்கு பிரச்சனை இல்லாமல் இருக்கும். அது சுபமங்கல யோகம்.
நன்றி ஐயா. இந்த திடீர் விபரீத ராஜயோகத்துல நிறைய பேர் பணக்கார ஆகுறாங்க அப்படின்னு சொல்றாங்க ஐயா, அது உண்மையா? உண்மை, கண்டிப்பாக உண்மை. இப்போது நான் முன்னாடி எதாவது சொன்னேன், திடீர் விபரீத ராஜயோகத்தில் 100% அதை கரெக்டாக எத்தனை நாள் இருக்குது, இப்போ அந்த கிரகங்கள் எப்படி அமைஞ்சிருக்கு, அதை எப்படின்னு பார்த்து அதுக்கான பிளானிங் போடணும். நம்ம சும்மா அதை விபரீத ராஜயோகம் இருக்குங்க, நம்ம பணக்காரன் ஏன் ஆகலைன்னு சில பேர் கேட்பாங்க. அவங்க அதை முயற்சியை எடுக்கலைன்னு அர்த்தம். அந்த முயற்சியை அவங்க ஆரம்பிக்கலை. அந்த முயற்சியை எப்படி ஆரம்பிக்கணும் அப்படின்னா, நம்ம மனசுக்குள்ளே ஒரு தீ அனலாக இருக்கும். நான் வந்து இந்த போஸ்டிங் அடைஞ்சே தீரணும், இந்த இடத்த நான் அடைஞ்சே தீரணும். ஒரு சாதாரண ஒரு லேபராக இருப்பார், அவர் பார்த்தீங்கன்னா அவர் நீங்கள் இன்றைக்கி இருக்கிற விஐபி அந்தஸ்தில் உள்ள எல்லாருடைய பேக்ரவுண்டையும் உள்ளே போய் பாருங்கள். அவங்க சொல்லுவாங்க, நான் 7 வயசில் தம்பி ஒரு டீக்கு கஷ்டப்பட்டேன் தம்பி அப்படின்வாங்க. 7 வயசில் டீக்கு கஷ்டப்பட்டுருக்காருங்கிறத யோசித்து பார்க்கணும். அப்போ அவர் சொல்கிறது உண்மை. ஆனால் இன்றைக்கி 7000 கோடியில் அவருக்கு சொத்து இருக்கும், 7000 பேர் வேலை பார்ப்பாங்க. இன்றைக்கி எல்லா விஐபி எடுத்திங்கன்னா ஒரு ஃப்ளாஷ்பேக் சொல்லுவாங்க. இதுதான் அவங்களுக்கு விபரீத ராஜயோகம். இப்போ வந்து அதை நீங்கள் நம்புறீங்களா? அப்போ இது நடந்ததுனால தான் நடக்குது. அப்போ என்ன, இந்த 6, 8, 12க்குரிய கிரகங்கள் பரிவர்த்தனை ஆகிருக்கிறாங்க. அந்த கிரகங்கள் வந்து இந்த நேரத்தில் இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ உதாரணத்துக்கு வச்சுக்கிங்க, இது பிறப்பில் மட்டும் கொண்டு போக வேண்டாம், இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலையிலும் விபரீத ராஜயோகம் ஏற்படும். எப்படின்னா, இப்போ வந்து ஒரு கும்பராசியில் பிறந்திருக்கிறாங்க அப்படின்னா, கும்பத்திற்கு ராசியிலிருந்து பார்க்கும்போது 6ல் யார் இப்போ இருக்கா, 8ல் யார் இருக்கா, 12ல் யார் இருக்கா, இதை பார்த்துக்கிட்டு அந்த 12க்குரியவர் 8க்குரியவர் அந்த 6க்குரியவர் வந்து இப்போ பரிவர்த்தனை ஆயிருக்காங்களா, இவங்க இடத்துல அவங்க இருக்காங்களா, அவங்க இடத்துல இவங்க இருக்காங்களா அப்படின்னா கண்டுபிடிச்சிட்டோம்னா இந்த நேரத்தை ஈஸியாக பயன்படுத்திக்கணும். அப்போ நான் சொல்லுவேன், தம்பி இந்த நேரம் வாயை பொத்திக்கிட்டு இரு, நீ பெரிய ஆளாகிடுவே அப்படின்வேன். உடனே சொல்லுவான், எப்படிங்க வாயை பொத்திட்டு இருந்தால் பெரிய ஆளாக முடியும் அப்படின்னு. நீ பேசுகிறது இல்லாமல் அபத்தமாக பேசுவேன், இப்போ பேச்சை குறைச்சிடு, அப்போ உன்னை எல்லோரும் பாராட்டுவாங்க, கிளாப்ஸ் பயங்கரமாக இருக்கும். நீங்கள் பெரிய பெரிய ஆடிட்டோரியத்தெல்லாம் பாருங்களேன், கடைசி வரிசையில் உட்காந்துருக்கிறவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த என்ன சொல்லுவாங்க, பிளாட்டினம் டிக்கெட்டு, கோல்டு டிக்கெட்டு இப்படிலாம் சொல்லுவாங்க. இந்த பிளாட்டினம் டிக்கெட்டில் உட்காந்துருக்கிறவங்கலாம் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய சந்தோஷத்தை எல்லாம் அப்படியே மூட்டை கட்டிட்டு இப்படியே உட்காந்துருப்பாங்க. ஏன்னா முன்னாடி கேமரா இருக்கும், இவங்க என்ன பண்ணாலும் பின்னாடி தெரிஞ்சிடும், அவங்க சிரித்தாலும் இப்படியே அழகாக இப்படி தான் சிரிப்பாங்க, பேருக்கு ஒரு புன்னகை சிரிப்பாங்க, எல்லாமே இருக்கும். ஆனால் கடைசி பெஞ்சில் இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா செம்ம ஜாலியாக அந்த என்ஜாய்மெண்ட்டாக இருப்பான். இப்போ இதில் யாருக்கு விபரீத ராஜயோகம்? கடைசி பெஞ்சில் இருக்கும் அந்த நிமிட சந்தோஷத்தை அவங்க என்ஜாய் பண்ணுறான். ஆனால் இங்கே முன்னாடி உட்காந்துருக்கிறவங்க அதை என்ஜாய் பண்ண முடியாது. ஏன்னா நம்மளை யாரோ ஒருத்தவங்க பார்த்துட்ருக்குறாங்க. நம்ம கொட்டாய் விட்டால் நாளைக்கு பெரிய அளவில் பேப்பரில் நம்ம தான் இப்போ ஹெட்லைனில் வந்துடுவோம், இவர் 3 தடவை கொட்டாய் விட்டார் அப்படின்னு வருவாங்க. கடைசியில் உள்ளவர் நல்ல காலை நீட்டி போட்டுட்டு கூட உட்காந்துக்கலாம் இல்லைங்களா? அப்போ விபரீத ராஜயோகம்ங்கிறது முன்னாடி உட்காந்துருக்கிறவர் இருக்கா இல்லை கடைசியாக உள்ள இருக்கான்னா அந்த நிமிஷ சந்தோஷத்தை பெறுபவர் தான் விபரீத ராஜயோகம். இது இப்பயும் இருக்குது, இதை பார்க்கணும். முதல்ல ஜாதகத்தை போய் பார்த்துட்டு இந்த இடத்துல இப்படி இருக்குது, இந்த காலகட்டத்தில் இந்த கிரகங்கள் வந்து எத்தனை நாள் வரைக்கும் இருக்கும், எத்தனை மாதம் இருக்கும், இதில் நம்ம என்ன பயன்படுத்தலாம்னா முதல் செய்தியை சொல்கிறது என்னென்னா அமைதியாக இருக்கணும், யாருக்கிட்டையும் விதண்டாவாதங்களை தவிர்த்துக்கணும். ஒருத்தவங்க பொதுவாகவே சொல்கிறது என்னென்னா, அரசியலாக இருக்கட்டும் ஆத்துக்காரியாக இருக்கட்டும், என்னை பொறுத்த வரைக்கும் அதிகமாக பேசக்கூடாது. அவகிட்ட நம்ம அதிகமாக பேசணும்னாலே நமக்கு யோகம் இல்லைன்னே அர்த்தம். அப்போ உண்மை தானே இது? உங்கள் ஆத்துக்காரிட்ட நீங்கள் நிறைய பேசியிருப்பீங்களா? பேசுனதே கிடையாது பாருங்கள். அப்போ அதனால தான் வந்து ஹை பொசிஷன் ஒரு இடத்துல பெரிய இடத்துல இருக்கார். காரணம் என்னென்னா, அரசியல்வாதியும் பகச்சிக்கக்கூடாது, ஆத்துக்காரியும் பகச்சிக்கூடாது. இது ஒரு விபரீத ராஜயோகம், விபரீத ராஜயோகம். அதனால் எல்லார் வாழ்க்கையிலையுமே விபரீத ராஜயோகம் இருக்குது, ஆனால் யாரும் அதை பயன்படுத்திக்கலை. இப்போ இனிமேலாவது இதை எல்லாரும் பயன்படுத்திப்பாங்க. சரிதானே? ரொம்ப நன்றி ஐயா. சரி, அடுத்ததாக ஜோதிடத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா தோஷங்கள்னு சொல்கிறாங்க ஐயா. கால சர்ப்ப தோஷம்னு சொல்கிறாங்க, நாகதோஷம்னு சொல்கிறாங்க, செவ்வாய் தோஷம்னு சொல்கிறாங்க, இன்னும் ஏகப்பட்ட தோஷங்கள் சொல்கிறாங்க. இப்போது உதாரணத்துக்கு வந்து நாகதோஷம் இருக்கிற பொண்ணுங்களை கல்யாணம் பண்ணாக்கா அவங்களுக்கு பாம்பு கடிச்சு இறந்துருவாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கை ஒன்று இருக்குது. இது எந்த அளவுக்கு உண்மையா? ஜோதிஷ சாஸ்திரத்தில் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் தோஷங்கள்ங்கிற வார்த்தை கிடையாது. இதை முதல்ல நம்ம நம்பணும். தோஷம் அப்படிங்கிறது நம்மளால் உருவாக்கப்பட்ட வார்த்தைகள் தான். அதாவது இப்போ இந்த ரூம் இருக்குது, 40 வோல்டேஜில் ஒரு பல்ப் எரியும், 100 வோல்டேஜில் ஒரு பல்ப் எரியும். 100 வோல்டேஜ் பல்பை நான் முன்னாடி போட்டுட்டு உட்காந்துருந்தேன்னா நான் புத்திசாலியானு கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். ஏன்னா அதோடைய வெப்பம் என்ன தாக்கும். அப்போ நான் என்ன பண்ணணும்? 40 வோல்டேஜ் பல்புக்கு மாறணும்.
எனக்கு இந்த இடம் வேணாம் அப்படின்ட்டு நான் 40 வோல்டேஜ் பல்பு பக்கம் போகணும். இல்லை பல்பை மாற்றணும், பல்பை மாற்ற முடியாது, இடத்த நம்ம மாற்றிக்கலாம். இது முதல்ல நம்ம ஒரு பிளான் பண்ணணும். ஏன்னா நமக்கு ஒரு தோஷம் அப்படி நம்பி உள்ளே போயிட்டோம்னா திரும்பி வரவே முடியாது. கோவிலாக அலைவோம், எல்லா கோவிலுக்கும் போவோம், எல்லா பரிகாரத்துக்கும் போவோம். இந்த தோஷம் விலகுனதா விலகலையா, இதுவே நமக்கு பெரிய குழப்பமாயிடும். உண்மையிலே சொல்கிறேங்க, சில ஆலயங்களுக்கு நம்ம போயிட்டு வரும் பொழுது அந்த ஆலயத்துக்குள்ளே போகணும்னு நேரம் இருந்து அது உள்ளே போயிட்டு வரும்போதே நமக்கு நல்ல வைப்பு கிடைக்குங்க. அன்னியிலேருந்து நம்ம நல்லா ஆகிட்டோங்கிற நம்பிக்கையை முதல்ல நம்ம மனசில் கொண்டு வந்துடணும். திருச்செந்தூர் போனால் சார் நல்லா ஆகிட்டேன் சார், இனிமேல் எனக்கு எல்லாம் கெட்டதெல்லாம் முடிஞ்சிச்சு சார், நான் நல்லா ஆகிட்டேன் அப்படின்னு அந்த ஆள் நம்பணும். யார்? சம்பந்தப்பட்ட ஜாதகர் நம்பணும். அதை விட என்னென்னா ஜாதகரை யார் அழைச்சின்னு போனாலும் அவள் நம்பணும். என் குழந்தைக்கு கல்யாணமே ஆகலை சார், நான் இந்த செவ்வாய் தோஷம்னு சொன்னேன், ராகுக்கு தோஷம்னு சொன்னேன், திருப்பாம்புரம் போனேன், திருநாகேஸ்வரம் போனேன், காளகஸ்தி போனேன், செவ்வாய் வைத்தீஸ்வரன் கோயில் போனேன், போயிட்டு வந்தேலா சந்தோஷம், உங்களுக்கு பகவான் அனுக்கிறோம். அங்கே போய் என்ட்ரி கொடுத்துட்டேன். கோவிலுக்கு போனால் என்ன பண்ணணும்? குறைஞ்சது 20 நிமிஷம் அந்த கோயிலுக்குள்ளே உங்கள் பையன் இருந்திருக்கணும், உங்கள் பொண்ணு இருந்திருக்கணும். இருந்தாரான்னு கேட்பேன். எல்லாருமே இப்போ பார்த்தீங்கன்னா டைம் இறங்குறா, அப்போ 10 ஆகுது, 10:30 மணிக்குள்ளே திருப்பி வண்டிக்கு வந்துடணும் அப்படிங்கிறா. 20 நிமிஷத்துக்குள்ளே கோயிலுக்கு போயிட்டு வெளியில் வந்துடுறான். என்ன வைப் கிடைக்கும்? அப்போ எப்படி என்ன நமக்குள்ளே இருக்கிற முதல்ல மைனஸ் என்னென்னா, ஒரு இடத்துல பொறுமையாக ஒரு முதலமைச்சரை போய் பார்க்க போகிறோம் சார், நம்ம போனவொன்னே முதலமைச்சரை பார்த்துட்டு வந்துட முடியுமா? இல்லை ஒரு செகண்டில் பார்த்துட்டா முதலமைச்சருக்கு நம்மள்ட்ட பேச்சுவார்த்தை நடந்துட முடியுமா? நம்ம ஊர் எம்எல்ஏ பார்க்க போகிறோம், ஒரு செகண்டில் பேசிட்டு சார் பாய் அப்படின்ட்டு வந்துட முடியுமா? நம்மளுடைய கோரிக்கைகளை ஒரு மனுவாக எடுத்து அவர்கிட்ட கொடுக்கணும். அவர் நல்ல மூடில் இருக்கணும். நம்ம பேசி அதை கொடுத்து அவர் அதை ஓகே பார்த்து சரி சாமி பார்த்துட்றேன் உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு என்ன நம்ம செய்யணும், நான் என்ன சார் செய்யணும், நீங்கள் என்ன சார் பண்ணணும், நான் என்றைக்கு சார் உங்களை வந்து பார்க்கணும், இந்த கான்வெகேஷன் ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ் ஆச்சு நடந்தால் தான் நம்ம பேப்பர்ஸ் மூவ் ஆகும், நம்மளுடைய இலக்கு அடையும். கோவிலுக்கு போயிட்டு என்ன பண்ணுறோம்? மனசார இப்படின்னு வேண்டுறோம், அதுக்குள்ளே பகவானை தாண்டி நமுந்து போயிடுறோம். அப்போ தோஷங்கள் இதெல்லாம் நம்ம மனசுலேயே நிற்கிது. நான் ஃபஸ்ட்டு சொல்லுவேன், நம்ம வாயில் நம்ம நாக்கை சரியாக வச்சுட்டா எந்த தோஷமும் நம்மளை அண்டாது, மனசை சரியாக வச்சுக்கிட்டா எந்த தோஷமும் அண்டாது. இது ரெண்டும் தான் தோஷத்துக்கு முதல் அறிகுறி. இது ஒரு பக்கம். இது நான் லௌகீகமாக சொன்னேன். நீங்கள் கேட்ட அடிப்படையில் சாஸ்திரம், ஜோதிஷ சாஸ்திரத்தில் சொல்கிறேன். ராகுக்கு எது தோஷங்கிறது என்னென்னா, அதை பார்வைன்னு சொல்லலாம், தோஷம்னு சொல்ல வேண்டாம். இனிமேல் நல்ல வார்த்தைகளை நம்ம பிரயோகம் பண்ணுவோம். எனக்கு தோஷம் இருக்குதுன்னு சொல்கிறத விட ராகுக்கு இதோட வீரியம் கொஞ்சம் அதிகமாக இருக்குது, ராகுக்கு வீரியம் எனக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்குது, இப்படி சொல்லுவோம். நம்மளுடைய எண்ணம் தான் நம்மளுடைய வழி நடத்தக்கூடிய ஒரு அருமையான ஆசான். இது எனக்கு தெரிஞ்சதுங்க. அப்போ இந்த வாத்தியாரை விட வேறு எந்த வாத்தியாரும் நமக்கு நல்லது செய்ய மாட்டாங்க, நம்ம எண்ணம் தான். அப்போ ராகுக்கு எதுனா என்னென்னா, இப்போ ராகு வந்து ரிஷபத்தில் இருக்கார், கேது வந்து விருச்சகத்தில் இருக்காருன்னா உச்சம் நீசம் பெற்றிருப்பாங்க. இப்போ என்னென்னா, இந்த மிதுனத்திலிருந்து துலா ராசிக்குள்ளே எல்லா கிரகங்களும் உள்ளே அடைக்கப்பட்டிருந்தால், நல்லா கவனிக்கணும், ராகுவும் கேதுவும் தனித்தனியாக தான் இருக்கணும். இந்த ராகுக்கும் கேதுக்கும் அந்த கட்டத்தில் யாருமே இருக்கக்கூடாது. எல்லா கிரகமும் உள்ளே அடைக்கப்பட்டிருந்தால் அவர்களுக்கு கால சர்ப்பமானது பின்னிருக்குன்னு அர்த்தம். அப்போ அவர்கள் என்ன பண்ணணும்? பேரையூர், திருநாகேஸ்வரம், திருப்பாம்புரம், திருக்காளகஸ்தி, கீழப்பெரும்பள்ளம், இது மாதிரி ஸ்தலங்களுக்கு சென்று நாகநாத சுவாமியை வழிபாடு பண்ணோம்னா ஒரு தடவை போனால் போதும். நல்ல பிரார்த்தனை பண்ணி வழிபாடு பண்ணால் பகவான் அனுகிரகம் கிடைக்கும். உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய சிவாலயத்தில் நவக்கிரகம் இருக்கும், அங்கே ராகு கேது சன்னதியில் அவளுக்கு அபிஷேகம் பண்ணி, எனக்கு ஏதோ ஒரு பிரச்சனை உங்களாலன்னு சொல்கிறா, நீங்கள் எனக்கு இந்த பிரச்சனையில் நீங்கள் தான் விடுபட்டு கொடுக்கணும் எனக்கு அப்படின்னு அப்படி கையெடுத்து கும்பிட்டாலே போதும். ராகு நமக்கு அனுகிரகம் பண்ணுவார், கேது அனுகிரகம் பண்ணுவார். இந்த 2 கிரகத்தையுமே ஆக்ட் பண்ணுறது யாருன்னா, ராகுவை ஆக்ட் பண்ணுறது நீங்கள் பெருமாளையும் பிரார்த்தனை பண்ணலாம், துர்க்கையையும் பிரார்த்தனை பண்ணலாம், ராகு கேது தோஷம் விலகும். விநாயகரை பிரார்த்தனை பண்ணிங்கன்னா கேது நமக்கு அனுகிரகம் பண்ணுவார், ஞானத்தை கொடுப்பார். அதாவது 5 கரத்தனை, ஆணை முகத்தனை, இந்தின இளம்பெறை, போலும் ஈட்டினை, நந்தி மகந்தனை, ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேன்னா, அந்த விநாயகரை நினச்சிட்டோம்னா கேது அப்படி கை கட்டி நமக்கு நிற்பார். அப்போ ராகு கேதுக்கு தோஷங்கிறதெல்லாம் கிடையாது. அவளுடைய வீரியத்தை குறைக்கிற சக்தி துர்க்கை, பெருமாள், விநாயகர்
இவாள 3 பேரும் பிரார்த்தனை பண்ணால் போதும், இந்த ஸ்தலங்களுக்கு போனால் போதும். நான் சொன்ன மாதிரி கால்குலேஷனில் இருந்தால் தான் அது கால சர்ப்பத்துக்குள்ளே வரும். ஆனால் நீங்கள் நினைக்கிற மாதிரி சில பேர் பார்த்தீங்கன்னா லக்னம் தாண்டி நிற்கும். ராகுக்கு எதுக்கு அடுத்தது லக்னம் இருக்கும், ராகுக்கு எதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா இடையில செவ்வாய் நடுவில் அது இந்த சைடில் இருக்கும். அப்படிலாம் இருந்தால் அது ராகுக்கு எதுவாக பார்வையாக பார்க்க வேண்டாம், பயப்பட வேண்டாம். ஒன்று அதுமாரி செவ்வாய் தோஷங்கிறது ஜாதகத்தில் 2ஆம் இடம், 8ஆம் இடம், 7ஆம் இடம், 12ஆம் இடம், 4ஆம் இடத்துல செவ்வாய் இருந்தால் அது செவ்வாய் பார்வையாக, அதாவது செவ்வாயோடைய வீரியம். செவ்வாய்னா என்னங்க, ரொம்ப சிம்பிளாக சொல்லலாம், நமக்கு நரம்பு சம்மந்தப்பட்ட கோபம், ஸ்ட்ரெஸ் அதிகமாக வரும். செவ்வாய் 2, 4, 7, 8 இருந்தாருன்னா 2ஆம் இடம்ங்கிறது குடும்பஸ்தானம். குடும்பத்தில் செவ்வாய் போய் உட்காந்துருக்கும் போது நம்மளை என்ன பண்ணுவார்னா நமக்கு சந்தேகத்தை கொடுப்பாரு, ஒரு பயத்தை உண்டாக்குவார். அப்போ நம்ம என்ன பண்ணணும், முருகனை சரணாகதி அடையணும், அவ்வளவுதான். கந்த சஷ்டி கவசம் சொல்கிற அத்தனை பேருக்கு செவ்வாய் தோஷம் விலகிடும். தோஷம்னு கிடையாது, செவ்வாய் நமக்கு கட்டுப்பட்டுருவார். அதுமாரி 4ஆம் இடத்துல போகும்போது நமக்கு பெரியவங்களை எதிர்க்கிறதுக்கான எண்ணம் வரும். அப்போ பெரியவர்களை எதிர்க்கக்கூடாதுங்கிற எண்ணம் செவ்வாய் நமக்கு கட்டுப்படுத்துவார். அதையும் முருகனை தான் பிரார்த்தனை பண்ணணும். அப்பனுக்கே பாடம் சொல்லி கொடுத்த சுப்பிரமணிய சுவாமியை தான் வழிபாடு பண்ண சொல்கிறான். 7ஆம் இடம் பொண்டாட்டி அதாவது மனைவி, அதாவது பார்த்திங்கன்னா 7ஆம் இடம்ங்கிறது கலஸ்திரஸ்தானம்னு சொல்லுவாங்க. அப்போ விவாகம்னு சொல்லுவாங்க. அந்த 7ஆம் இடத்துக்கு அதிபதி விவாகம். அப்போ விவாகம்னா என்னென்னா 7ல் செவ்வாய் இருக்கிறவங்க தயவுசெய்து கல்யாண வாழ்க்கையில் விவாதம் பண்ணக்கூடாது. விவாகம், நல்ல கவனிங்க, விவாகம் அப்படின்னா என்ன, விவானா ஃபஸ்ட்டு கம்முனா ஒட்டிக்கணும், புருஷனை முன்னாடி ஒட்டிக்கணும், பிரியவே கூடாது, அங்கே விவாதமே வரக்கூடாது. விவாதம், தம் பிடிச்சி நிற்கணும். 7ஆம் இடத்துல செவ்வாய் இருந்தால் ஒரு பிரச்சனை இல்லை, வள்ளி தெய்வானையோடு இருக்கிறாரு. நீங்கள் முருகப்பெருமான் போய் பாருங்கள், சிறப்பாக உங்களுக்கு இருக்கும். அதுமாரி 12ஆம் இடம், அங்கே பாருங்கள் 12லன்னா விரயத்தில் போய் இந்த செவ்வாய் இருக்கும்போது தோஷமாக சொல்கிறோம். அதில் என்ன பண்ணுறாரு பேர், இந்த 12ஆம் இடம்னு சொல்லும்போது நமக்கு மலையை போல பிரச்சனைகளே வந்தாலும், திருப்பரங்குன்றம் போய் பாருங்கள், குன்றில் இருப்பான் முருகன். மலையை போல பிரச்சனை, பழனி தண்டாயுதபாணி பாருங்கள், எதுவுமே இல்லாமல் கோமணத்தோடு போய் நின்னா மனுஷன், இன்றைக்கி எல்லோரும் போய் அவர்கிட்ட நிற்கிறோம். அவ்வளோதான். நீங்கள் செவ்வாய் தோஷங்கிறத பார்வையே தூக்கி எறிஞ்சிட்டு, செவ்வாய் உங்களுக்கு 2, 4, 7, 12 2, 4, 7, 8, 12 இருந்தால் நீங்கள் சுப்பிரமணிய சுவாமி முருகனை பிரார்த்தனை பண்ணால் போதும், ஸ்கந்த சஷ்டி கவசம் பாராயணம் பண்ணால் போதும். நிச்சயமாக ஒரு தடவை வைத்தீஸ்வரன் கோயில் தரிசனம் பண்ணுங்கள், எல்லா விதத்துலேயும் அது கிளியர் ஆகும். செவ்வாய் அனுகிரகம் பண்ணுவார். என்ன நம்ம கூட நம்மளுடைய பிறப்பில் சந்தேகமும் பயமும் இருந்துகிட்டே இருக்கும், அவ்வளோதான். நன்றி ஐயா. ரொம்ப லாங்காக சொல்லிட்டணும் இல்லை, கரெக்டாக தான் சொல்லி நல்ல பதில் சொல்லியிருக்கீங்க. நல்லது. இப்போ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சில பேருக்கு ஜாதகமே இருக்காது, அவங்க பிறந்த தேதியும் தெரியாது, எப்போ எந்த வருஷமும் தெரியாது. அந்த மாதிரி ஜாதகமே கணிக்க முடியாதவங்களுக்கு நீங்கள் கூடுற பலன் என்னவா இருக்குங்க? நான் முதல்ல சொன்னது தான், ஜோதிடம் அவள் கையில் ஜாதகம் இல்லை, பிறந்த நேரம் தெரியல, பிறந்த தேதியும் தெரியல அப்படின்னா அவள் ஒரு குருவுடைய அருள் பெறணும், அவ்வளோதான். பெரியவங்க வயசில் பெரியவர்கள் பேச்சை கேட்டு நடக்கணும், அவங்க குலதெய்வத்தை நம்பி நடக்கணும். இது இருந்தால் போதும், ஜாதகம் தேவை இல்லை. நமக்கு ஜாதகம் தெரியல, அது தெரியாத ஜாதகத்தை போய் நாமளாக சித்தரித்து நான் வந்து தை மாதம் பிறந்தங்க, நான் பொங்கலுக்கு மறுநாள் பிறந்தங்க அப்படி நாமளாக ஒன்று போட்டு எழுதி நம்ம விதியை எழுத வேண்டாம், அது தவிர்ப்பது நல்லது. அது ஏன்னா நான் மீண்டும் சொன்னேன், ஜோதிடம்ங்கிறது ஒரு மூல செலவு மாதிரி ஆகிடும் நமக்கு. எப்படின்னா எனக்கு இதை சில பேர்கிட்ட சொல்லுவேன், அம்மா பரிகாரம் வேண்டான்னுவேன். அவங்க கேட்பாங்க, ஏங்க பரிகாரம் ஏதாவது சொல்லுங்க அப்படின்வாங்க. நான் வேண்டான்னுவேன். ஏன்னா ஒன்றும் இல்லைங்க, ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன், நமக்கு எல்லா விதியும் மாறப்படுங்க, மாற்றம் ஒன்றே மாறாததுன்னு அந்த காலத்தில் சொல்லி கொடுத்துருக்குறாங்க. அதனால் விதிவசம் மாறப்படும். ஒரு மனுஷன் காலையில் கோபமாக இருக்கான்னா சாயந்தரம் அவன் அப்படியே சூப்பராகிடுவான், கூலாகிடுவான். இது உண்மை. ஒரு மனுஷன் காலையில் விரக்தியில் இருக்கான், மரணத்தையே சந்திக்கிறதுக்கு தயாராகிடுவான். அவனை ஒரு அரை மணி நேரம் கூழ்படுத்துனீங்கன்னா, அவன் அரை மணி நேரம் அவனை விட்டுட்டு வெளியில் வந்துட்டிங்கன்னா அவன் சாயந்தரம் மரணத்துக்கு பக்கம் போக மாட்டான். நீங்கள் எப்பயுமே ஒரு சண்டை நடக்கும்போது பாருங்களேன், யாராவது இப்போ ஒரு 3 பேர் இருக்கிறாங்க, ஒருத்தர் ஏன்னாருன்னா பக்கத்தில் ஒருத்தர் எவனாவது போய் பின்னாடி பிடிச்சிடக்கூடாது, பிடிச்சிட்டு அவன் இன்னும் கொஞ்சம் ஏன்னுவான். அதே அவனை யாருமே கண்டுக்கலைன்னா நம்மளை ஒரு பேரும் கண்டுக்க மாட்டான்னு அமைதியாகிடுவான். இப்போது ஜாதகம்ங்கிறது தெரியலன்னா குரு வழிபாடு, பெரியவர்களுடைய ஆசீர்வாதம் இது இருந்தால் போதும், குலதெய்வ வழிபாடு இருந்தால் போதுங்க. அது இல்லாமல் ஜோதிடத்தை கணிக்கிறதுக்கான ஆய்வு பணிகளை பண்ணவே வேண்டாம்.
இது எனக்கு தெரிஞ்ச ஒரு உண்மையான விஷயம். ஆனால் குலதெய்வம் உங்களுக்கு நல்ல விஷயத்தை காட்டும், நம்பிக்கையோடு காட்டும். அப்போ ஜோதிடம் உங்களோட டேட் ஆஃப் பர்த்து டைம் தெரியல அப்படிங்கிறவங்க குலதெய்வத்தை பிரார்த்தனை பண்ணுங்கள். எந்த குருக்கிட்ட போய் பிரசன்னம் கேட்குறீங்களோ அந்த பிரசன்னம் உண்மையாகும். ஏன்னா இன்றைக்கி நான் மீண்டும் சொல்கிறது, இன்றைக்கி திருநாகேஸ்வரம் போகணும்னு எனக்கு ஆண்டவன் எழுதியிருக்கான்னா அது ஏற்கனவே ரிட்டர்னில் இருக்குது, நானாக ஒன்றும் பண்ணலை. நான் இன்றைக்கி டெல்லி போகணுன்னு இருக்குன்னா அது ஏற்கனவே ரிட்டர்னில் இருக்குது. நான் ஒரு இடத்துலேருந்து வெளியில் வரணும்னு இருக்குன்னா அது ஏற்கனவே எழுதியிருக்கு. இதில் நான் ஒன்றுமே பண்ணலை. அதனால் நாமளாக ஒன்றும் செய்ய வேண்டாம். ஜோதிடம் இல்லாதவர்கள் கவலைப்படாதீங்க, பகவானை நம்புங்க. நிச்சயமாக அந்த பகவான் இப்போ இந்த பதிவை பார்க்குறதுக்கும் அவர் தான் சொல்லிக்கிறார். அதனால் இந்த பதிவை பார்க்கக்கூடியவா உங்கள்கிட்ட ஜாதகம் இல்லை, டேட் ஆஃப் பர்த் தான் இருக்குது, டைம் இல்லைன்னா கணிக்கவே வேண்டாம். நீங்கள் எல்லா இடத்துலையும் செல்லப்பிள்ளை, அவ்வளோதான். ரொம்ப நன்றி ஐயா, ரொம்ப அருமையான பதில். இப்போ வந்து ஒருத்தருக்கு வந்து சரியான முறையில் ஜாதகம் கணிக்கணும் அப்படின்னாக்கா, குழந்தை வெளியில் அம்மா வயிற்றுலேருந்து வெளியில் வரும்போது அது கணிக்கணுமா, இல்லை வந்து வெளியில் விழுந்து வரதுக்கு அப்புறமா, அதாவது ஏன்னா நேரம் காலம் மாறிக்கிட்டே இருக்குன்னு சொல்கிறாங்க. ராகு ஓரை, புதன் ஓரை, சுக்கிர ஓரைன்னு சொல்கிறாங்க, குளிகையை கண்டம் அப்படின்லாம் சொல்கிறாங்க ஐயா. இது எந்த மாதிரி நேரத்தில் வந்து அவங்களுக்கு கணிச்சா கரெக்டாக இருக்கு ஐயா ஜாதகம்? ஜோதிடத்தை கணிப்பு அப்படிங்கிறது, இந்த பூலோகத்தில் ஒரு குழந்தை ஜனனம் ஆகும்போது தான், பிறந்தவுடன் அந்த நேரம்தான் ஜோதிட நேரம். அதுக்கு பேர் விதின்னு பேர். ஹரிச்சந்திர மயான காண்டம்னு சொல்லிட்டு கிராமங்களில் இந்த நாடகம் நடக்கும். திருவிழாலாம் முடிஞ்சு கடைசி நாள் இந்த நாடகம் நடக்கும், நிறைய பேர் பார்த்துருக்கலாம். அதில் ஹரிச்சந்திரன் வந்து ஒரு பாட்டு பாடுறது வரும். ஒரு ஜான் வயிற்றுக்குள்ளே உள்ளங்கையி அகலத்திலே படுத்திருந்தேன் 10 மாதம் பயணம் என்னும் ஏற்றினில்லை, உல்லாசமான வீடு ஒரு மனிதன் வாழும் கூடு அப்படின்வார். இந்த பாட்டை 2 தடவை யோசிச்சு பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்கும். இவ்வளோ ஒரு உல்லாசமான வீட்டில் ஒரு மனிதன் இருந்துட்டு அவன் வெளியில் வரான். அப்போ தான் இந்த கிரகங்கள் அவனை டைரெக்டாக கேப்சர் பண்ணுறாங்க. அவன் வெளியில் வர நேரம்தான் லக்னம், அவனுடைய விதி எழுதப்படுகிறது. அதுக்கு அடுத்தது சந்திரன் உள்ள என்ட்ரி ஆவார், அப்புறமா எல்லா கிரகங்களும் உள்ள என்ட்ரி ஆவாங்க. அப்போ ஒரு மனிதனுடைய ஜாதகம் எப்போ எழுதணும்னா தாயோடைய வயிற்றிலிருந்து வெளியில் வர அந்த நாழிகை தான் அவனுடைய விதி எழுதப்படுது.